வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, ஏழரை சனி, அஷ்டமச்சனி நடக்கும்போது இந்த தசா புத்தி வரவே கூடாது. இது நிறைய பேருக்கு என்னோட ஆபீஸ்ல ஜாதகம் பார்க்கும்போது சொல்லும்போது, எஸ் சார், கரெக்ட், இவ்வளவு சிரமங்கள் இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஏழரை சனியில 3 கேடர் இருக்கு. எப்படின்னா, விரயச்சனி இருக்கும், ஜென்மச்சனி இருக்கும், பாதச்சனி இருக்கும். இது 3. இன்னொன்னு இருக்கு, ஒரு 30 வயசுக்குள்ள வர்றது, 60 வயசுக்குள்ள வர்றது, 60 வயசுக்கு மேல வர்றது. இது 3 பிரிவை பிரிக்கலாம். ஏழரை ஒன்று மங்கு சனி, சின்ன வயசுல வர்றது. அதுக்கப்புறம் செகண்ட் சுத்து, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு மரணச்சனி. இதை இப்படிதான் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ வரும்போது உங்கள் ஜாதகத்துல தசா புத்தி எப்படி இருக்கணும்னு ரொம்ப முக்கியம். தசா புத்தியும் சரியில்லைன்னு வைங்க, அப்ப ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ வரும்போது உங்களுடைய பாடு திண்டாட்டமே. சார், ஒரு கசக்கிட்டு போயிருச்சு, புளிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, ஒரு தனுசு ராசிக்காரருக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு. அவர் ஒரு மிதுன லக்னம்னு வைங்க, தனுசு ராசி மூல நட்சத்திரம்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு மிதுன லக்னத்துக்காரன்னு வச்சுக்குவோம். அப்ப ஏழரை சனி இந்த 7.5 வருஷம் நடந்து அவர் ஒரு 40 வயசு அப்படிங்கும் போது செவ்வாய் திசை வந்துடும். ஏன்னா கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இந்த 4 முடிச்சுட்டு செவ்வாய் திசையில என்டர் ஆயிருப்பார். அது 7 வருஷம். ஏழரை சனி 7.5 வருஷம். அப்ப செவ்வாய் திசையும் வந்து ஏழரை சனியும் வந்தா எப்படி இருக்கும்? கடன், நோய், வழக்கு, விபத்து, பகை, என்னென்னமெல்லாம் லைஃப்ல பார்த்ததே இல்லை, பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரோ அதையெல்லாம் தீவிரமான சந்திக்கிற காலமா இருக்குங்க. குடும்பத்திலிருந்து வெளியிலிருந்து எல்லா இடத்துலயும் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு அந்த ஏழரை சனியும் அஷ்டம சனியும் நடக்கிற காலத்துல தசாபுத்தியும் பலவீனமா இருந்தா மிகச்சிறந்த தொந்தரவு கொடுக்குதுங்க. அப்ப ஒருவருக்கு ஏழரை சனி நடக்கும்போது பொதுவாக என்ன லக்னமா இருந்தாலும் சரி, செவ்வாய் திசை வந்தா அதை விட கொடுமை எதுவுமே கிடையாதுங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்து பெருத்த கடனாளிகளாகி கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, பெரிய நெருக்கடிகள்ல மாட்டியிருக்காங்க. அந்த செவ்வாய் திசை நடந்து அந்த செவ்வாய் உங்க லக்னத்துக்கு நல்லவரா இல்லாத பட்சத்துல ஏழரை சனி வந்துருச்சுன்னா கஷ்டத்தோட உச்சம்தான். அது சொல்லி வார்த்தைகள் இல்லை. இந்த காலகட்டங்கள் வரும்போது இந்த ஜாதகர் மிக நிதானமாக, மிக அமைதியாக, மிக பொறுமையாக செயல்பட்டால் தான் வெற்றி. நமக்கு முன்னாடி நம்ம கெட்ட நேரம் போய் நிக்குதுன்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி காலத்துலதான். அப்ப செவ்வாய் திசை, ராகு திசை, கேது திசை, சூரிய திசை, மேக்சிமம் ராகு, கேது, செவ்வாய், சூரியன், இந்த 4 திசா காலங்கள்ல ஒரு மனிதன் ஏழரை சனியும் நடந்தால் அவர் கடும் கசப்பை சந்திப்பார். அதுக்கப்புறம் ஏழரை சனியும் நடக்கும், சிலருக்கு சனி திசையும் நடக்கும். எப்படி இருக்கும்? அதை விட கொடுமை உலகத்திலேயே எதுவும் இல்லை. அந்த சனி உங்க லக்னத்துக்கு நல்லவரா இருந்தாருன்னா பாவம் பார்த்து விட்டுருவாரு. அந்த சனி உங்க லக்னத்துக்கு கெட்டவரா இருந்தாருன்னு வைங்க, என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. போராட்டத்தோட உச்சம்தான். இப்ப சிம்ம லக்னமாக இருந்து மகர ராசியா இருந்து ஏதாவது சனி திசை ஏதாவது வந்துருச்சு, மகரம் திருவோணத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு, சந்திர, செவ்வாய், ராகு, குரு, சனி, அவரோட 50 வயசுல அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்குவோம். சிம்ம லக்னமா இருக்காரு, சிம்ம லக்னத்துக்கு சனி ஆகாது, சனி திசையே வந்துருச்சு, ஏழரையும் நடக்குது. அவர்கிட்ட பேசுனீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுருவாருங்க. அந்த மாதிரி கசப்பு இருக்கும். இப்ப எப்பவுமே ஏழரை சனி நடக்கும்போது, அஷ்டமச்சனி நடக்கும்போது நல்ல அவருக்கு ஃபேவரபிளா, சனி பகவானுக்கு ஃபேவரபிளா இல்லாதவரோட தசை நடந்துச்சுன்னா நீங்க சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும்.
முதல் வேலை உங்கள் பேராசையை குறைச்சிக்கணும். ரொம்ப நிதானமாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தை தூக்கி ஓரமாக போட்டு எக்ஸசைஸு, மலை ஏறி சாமி கும்பிட்றது, வேர்வை உடம்புல வர மாதிரியான சில விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும் அந்த பிளானட். அதுபோக சதாகாலமும் இறைவனுடைய சிந்தனையில், நற்சிந்தனையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகாமல் நீங்கள் ரொம்ப நேர்மையாக, ஏன்னா சனினாலே நேர்மை, சனினாலே உண்மை. அவருக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த காலத்தை நீங்கள் கடக்க முடியும், இல்லைன்னா கடக்க விடாதுங்க. ஆகச்சிறந்த அவமானத்தை கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடும். நான் தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாம் தெரியும். யாரெல்லாம் இந்த மாதிரி தசாபுத்திகள் நடந்து அஷ்டமச்சனி 7 சனி நடக்கும்போது ஒரு ஆட்டம் போடுறாங்களோ அவங்களெல்லாம் நறுக்குன்னு கொட்டி உட்கார வச்சிருங்க. இதெல்லாம் நிறைய என்னோட ஆஃபீஸில் கிளைண்ட்டுகளுக்கு சொல்லும்போது ரொம்ப மன இறுக்கத்தோடு உட்காந்துருக்காங்க. இந்த காலத்தில் ஏதாவது கடன் கட்டணும் அப்படின்னு புதிய பிஸ்னஸ் பண்ணி இந்த கடனை நான் கட்டுறேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இருக்கிறதையும் போயிடக்கூடாது. அதுக்கு ஏதாவது கொஞ்சம் அசட் இருக்குது சார், நான் ஏதாவது சேல் பண்ணி கடனை கட்டுறேன்னா புத்திசாலித்தனமான முடிவு அதுதான். புதிய முதலீடுகளை போட்டு நான் இன்னும் க்ரோத் பண்ணி நான் கடனை கட்டிடுவேனா அப்படின்னா தசையும் சரியில்லை, 7ரையும் நடக்குது. இந்த சனிக்கு நல்ல ஒரு ஒத்து வராத ஒருத்தரோட தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் சைலண்ட், அமைதியாக ட்ராவல் பண்ணுறது தான் சேஃப். அதை விட்டுட்டு நான் முதலீடு போடுவேன், நான் எனக்கு தெரியும் எல்லாமே, கிரகம் என்ன பண்ணிடும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ணணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கடந்து போயிருங்க, அவ்வளோதான். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. நிதர்சனமாக லைஃப்பில் உணர்வுபூர்வமாக கிளைண்ட் வர்றாங்க, பார்த்துட்ருக்கோம். அவங்க சொல்கிற வார்த்தைகள் காதில் கேட்க முடியல. நல்லா வாழ்ந்து கெட்டு போனவங்களெல்லாம் இந்த தசா புத்திகளோடு சேர்ந்த 7 சனியில் பார்க்கலாம். ஏன்னா நல்லா வாழ்ந்து கெட்டு போகிறது மாதிரியான கொடுமை உலகத்திலே எதுவும் கிடையாது. நிறைய கொடுத்துருப்பாங்க, வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்தாங்கன்னா நானே பலன் சொல்லும்போது சோர்ந்துருவனுங்க. ஏன்னா நல்ல வாழ்ந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டத்தில் உட்காந்துருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அதே சமயம் இறைவன்கிட்ட நான் வேண்டிக்குவேன், ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு அவர் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு வேண்டிக்குவேன். ஏன்னா என்னை நம்பி என்கிட்ட இவர்கிட்ட ஜாதகம் பார்த்தா ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்குன்னு வர்றாங்க. அப்போ உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எனக்கு அந்த இறைவன் அனுகிரகம் கொடுக்கணும். நான் ஒன்றும் கிடையாது, வெத்து பிளானட் நவகோள்களும் நான் வணங்குற அந்த இறைவனும் மகாபிரிவனும் வாராகியும் எனக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு கைட் பண்ணணும். வார்த்தைகளாக வரணும், வாக்காக வரணும். அப்போ நீங்கள் மீண்டும் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அப்போ உங்கள் ஜோதிடர் இடத்துல 7 சனி நடந்து கொஞ்சம் 6, 8, 12 பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தசாபுத்திகளும் வருதுன்னா நிதானமாக இருங்க. காலமெல்லாம் எங்கேயும் போயிடாது. கண்டிப்பாக உங்களுக்கான விஷயத்தை செய்கிறதுக்கு இறைவன் ஏற்கனவே வகுத்து வச்சிருப்பார். இப்போ பொறுமையும் நிதானத்தோடும் நிறைய இறை வழிபாடுகள் எடுத்துக்கணும். கோயில்களுக்கு போங்க. ஏன்னா மனசு சரியாயிருச்சுன்னா எல்லாமே சரியாயிருங்க. அப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கான கசப்புகள் எல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.